வணக்கம். பிரம்மாண்டமான பேரரசை உருவாக்கிய உலக புகழ்பெற்ற மாவீரன் மகா அலெக்சாண்டர் அவர்களின் சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள். இல்லையென்றால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. ஒருவர் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் கையில் எடுத்துவிட்டால் அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. உலகிற்கு அரசனாக இருக்க வேண்டுமானால் முதலில் உன் மனதுக்கு சேவகனாக இருக்க வேண்டும். நான் எடுக்கும் முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது, ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன். போராடும் குணமுள்ள மனிதன் மட்டும்தான் தன் வாழ்க்கையில் தலைவனாக முடியும். உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரமில்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். நம்மை நாமே வழிநடத்துவோம். அதனால் நம் நண்பர்கள் நம்மோடு இருக்க விரும்புவார்கள். எதிரிகள் நம்மை பகைக்க பயப்படுவார்கள். நான் வெற்றிகளை திருடுபவன் அல்ல, சம்பாதித்தவன். ஆடு தலைமை தாங்கும் சிங்கங்களின் படையை பார்த்து நான் பயப்படவில்லை. ஆனால் சிங்கத்தின் தலைமையான ஆடுகளின் படையை பார்த்து நான் பயப்படுகிறேன். மக்களை ஆளுகின்ற சக்தி ஆயுதத்திற்கு மட்டும் இல்லை, வார்த்தைகளுக்கும் இருக்கிறது. நமது செயல்பாடுகளில் ஒவ்வொரு இலக்கும் முக்கியமானது, ஒவ்வொரு நகர்வும் அதைவிட முக்கியமானது. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நங்கூரம் போல உறுதியாக எடுத்து வையுங்கள். முயற்சி செய்ய துணிந்தவன் மலையையும் நகர்த்தி விடுவான். தலைவனாக இருக்க நீ ஆசைப்பட்டால் முதலில் சிறந்த போர்வீரனாக இருக்க வேண்டும். தயக்கம் தோல்வியின் அடையாளம். பயத்திலிருந்து விடுபட்ட ஒவ்வொரு நேரமும் மனிதனை அழிவில்லாதவனாக மாற்றுகிறது. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் அது வெற்றி, கடமைக்கு செய்தால் அது தோல்வி. நான் வாழ்வதற்காக என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் வலிமை மற்றும் அதிகாரத்தால் எதை பெற்றாலும் அது உறுதியாகவும் நீடித்ததாகவும் இருக்க முடியாது. ஆனால் இரக்கம் மற்றும் அடக்கத்தால் பெறப்பட்ட அன்பு நிச்சயமானது மற்றும் நிரந்தரமானது. அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை. அது ஒரு முறையாவது தன்மேல் சவாரி செய்யும் எஜமானனை கீழே தள்ளாமல் விடாது. அனைவருக்கும் இருக்கும் குணங்களிலே சிறந்த குணம் தன்னம்பிக்கையோடு வாழ்வதுதான். சிறந்த குதிரையாக இருந்தாலும் சாட்டையடியிலிருந்து தப்ப முடியாது. அதேபோல் இந்த உலகத்தில் என்னதான் சிறந்த மனிதனாக இருந்தாலும் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்ப முடியாது. எல்லா வெளிச்சமும் சூரியன் அல்ல. ஆடம்பரமான வாழ்க்கை போலித்தனமான அடிமைத்தனத்துக்குரியது. உழைத்து வாழ்தல் என்பது கௌரவத்திற்குடையது. பல உலகங்கள் உள்ளன, நான் இன்னும் ஒன்றை கூட வெல்லவில்லை. மரணம் எந்த விதத்திலும் இருக்கலாம், அதற்கான காரணம் மட்டும் கௌரவமானதாக இருக்க வேண்டும். ஒரு நீண்ட இழிவான வாழ்க்கையை விட ஒரு பெருமைக்குரிய குறுகிய வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன். புகழின் விலை என்னவென்றால் உழைப்பும் ஆபத்தும் தான். ஆனால் தைரியமாக வாழ்வதும் என்றும் அழியாத புகழுடன் இறப்பதும் அழகான விஷயம். வாழ்வதில் ஒருவனுக்கு இருக்கும் மகிமை வீழாமல் இருப்பதில் இல்லை, விழுந்தாலும் உடனே எழுந்திருப்பதில் இருக்கிறது. என் உடலை புதைத்து எந்த நினைவு சின்னத்தையும் கட்டாதீர்கள். என் கைகளை வெளியே வைத்திருங்கள்.
அதனால் உலகத்தையே வென்றவர் இறந்தபோது அவர் கையில் எதுவுமே இல்லை என்று மக்களுக்கு தெரியட்டும். உலகம் முழுவதுமே போதுமானதாக இல்லை என்றவனுக்கு இப்போது ஒரு கல்லறையே போதுமானதாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.